எங்கள் வீட்டில் திருவிழா பண்டிகை ஏதாவது பூஜை இருந்தால் கண்டிப்பாக ஒரு சைவ உணவு படையல் இருக்கும். அந்த படையலில் சிறப்பாக தயார் பண்ணுற ஒரு சைட் டிஷ் தான் பரங்கிக்காய் எரிசரி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் எரிசரி தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் பாதியாக வெட்டிக்கோங்க, 1/2 கப் தேங்காய் பூ, 2 காஞ்ச மிளகாய், 3 சின்ன பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சிறுஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 காம்பு கருவேப்பிள்ளை. ஃபர்ஸ்ட் டைம் எரிசரி நீங்கள் செய்கிறீங்கன்னா ஹாஃப் பம்கின், அதாவது பாதி பரங்கிக்காய் வச்சு நீங்கள் செய்யுங்க. இது ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு உள்ளுக்கு இருக்கிற விதையை நீங்கள் வெளியாக்கிடுங்க. இந்த மாதிரி பரங்கிக்காய் நீங்கள் வெட்டிக்கோங்க. அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் அடுப்பு மீடியமில் வச்சுட்டு எண்ணெய் கூட ஒன்றும் சேர்க்க வேணாம். எண்ணெய் சேர்க்காமல் பரங்கிக்காய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் இல்லாட்டி 2 கப் தண்ணீர் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம், 3 சின்ன பச்சை மிளகா இந்த மாதிரி கிள்ளிட்டு நம்ம வைக்கிறோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த பாட் நீங்கள் மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இருபது நிமிஷங்களுக்கு பிறகு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாகிருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாகிருச்சுன்னா நம்ம பரங்கிக்காய் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு இது ஒதுக்கி வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சுட வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சிறுஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 காம்பு கருவேப்பிள்ளை. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் தாளிச்சிருங்க. நல்லா வாசனை வந்த பிறகு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். 2-3 நிமிஷம் பிறகு இந்த மாதிரி நல்ல கோல்டன் எல்லோவாக ஆயிரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 நிமிஷங்களுக்கு வரைக்கும் இது நல்லா திக்காகட்டும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் விட்டுருங்க.
டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ½ டீஸ்பூன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பரங்கிக்காய் எரிசரி ஆத்தாவுடைய ஸ்பெஷல் டிஷ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழை சாப்பாடோட சூப்பரான ஒரு ஐட்டம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.